200 மோட்டர் சைக்கிளில் அவருக்கு பின்னால் ஏறி நான் இருந்து போய் அந்த பாண்டியன் சுவையூரில் உணவருந்திய அந்த இரவு நேர அனுபவத்தை நாங்கள் இருந்து யோசித்தோம். நாங்கள் அப்போ 2 ரூபா தான் டிக்கெட் யாழ்ப்பாணம் சிடிபி பஸ்ஸில். கிளிநொச்சியில் ஏறினால் பழகில தான் அந்த பஸ் வந்து நிற்கும். கண்ணாடி கால ரூபா கொடுத்தா 10 பனங்கிழங்கு வாங்கலாம். யாரோ யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் உருவாகும். நாங்கள் ஆயிரக்கணக்கில் போய் புதினம் பார்க்கிறோம், வாங்குறோமோ இல்லையோ பார்க்கிறோம். ஆணி பண்றதுலும் வீடு கட்டுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறோம். ஏன் அந்த உப்பளங்களை நாங்கள் போடக்கூடாது? ஏன் நாங்கள் தொழிற்சாலைகளை நிறுவக்கூடாது? சுரேன், எனக்கு பிறகு என்னோட சேர்ந்திருக்கிற வேலனோட நீங்க சேர்ந்து போகணும். வேலனோட நீங்க அனுசரித்து போனா தான் நான் திடீரென்று காரணம்டா என்ன லாபா செய்யறது. எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் நாங்கள் இருக்கும் மட்டும் நம்பக்கூடாது. வேலன் ஒரு பக்கத்துல வளர்ந்தால் சுரேன் இன்னொரு பக்கத்துல வளரணும். இன்னும் ஒருத்தரையும் நான் வளர்க்கிறேன். ஆனா அவர் தன்னைத்தானே குறுக்காலை எடுத்து கொண்டு போயிட்டார். யானை கட்டி போரடித்த வளமான தென்மதுரையை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்தார்கள் என்று வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். சொறிநாய்க்கும் தன்குண்டி பொன்குண்டி என்று கருதுவோம். அந்த சொறிநாயை கூட தன்னுடைய குண்டி பொன்குண்டி என்றுதான் கருதும். அந்த அவ்வாறான ஒரு சூழலில் போர் நடத்தி வாழ்ந்த தமிழர்களுடைய பாண்டியர்கள் என்ற வீர மன்னர்களுடைய பெயரிலே நீங்கள் பச்சிலை பள்ளியிலே ஒரு பாரம்பரிய உணவகத்தை தமிழர் பாரம்பரியத்தோடு ஆரம்பித்திருப்பதை மகிழ்ச்சிக்குரியது. மிக முக்கியமாக கிளிநொச்சியிலே ஒரு பாண்டியன் சுவையூட்டியிருந்தது. நான் கண்டாவளை மகா வித்தியாலயத்தில் அதிபராக இருக்கிற பொழுது என்னுடைய ஒரு மைத்துனர் மொழியானவர் தான் கனடா போகிறேன் என்று ஒரு நாள் இரவு 2006ஆம் ஆண்டு ஒரு நாள் இரவு ஒரு 11:30 போல சொன்னார், பாண்டியனுக்கு போய் வருவோமான். அவரோட ஒரு 200 மோட்டர் சைக்கிளில் அவருக்கு பின்னால் ஏறி நான் இருந்து போய் அந்த பாண்டியன் சுவையூரில் உணவருந்திய அந்த இரவு நேர அனுபவத்தை நாங்கள் இருந்து யோசித்தோம். அதே போல இந்த எங்களுடைய செயலாளர் அவர்கள் பிரதேச செயலாளர் சொன்னார், இந்த இதுக்குரிய பாரம்பரியம் இங்கே இருக்கின்ற உணவு முறைகள் உண்மையும் ஒன்றிருக்கு. பழைய என்றால் அதுக்கு ஒரு தனியான அடையாளம். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது யாழ்ப்பாணம் பொருளாக இருந்தால் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு 12 வயசு 13 வயதுல நாங்கள் அப்போ 2 ரூபா தான் டிக்கெட் யாழ்ப்பாணம் சிடிபி பஸ்ஸில். கிளிநொச்சியில் ஏறினால் பழகில தான் அந்த பஸ் வந்து நிற்கும். கண்ணாடி கால ரூபா கொடுத்தா 10 பனங்கிழங்கு வாங்கலாம். அந்த நேரம் பனங்கிழங்கு வாங்குறது இதில் வந்து பார்த்து அந்த பனங்கிழங்கு வாங்காம போறீங்க. இப்போ வாங்கி கொண்டு போறது அதில் மோகன் பூல்பா கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஞாபகத்தில் இருக்கிற விஷயம். இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் படைக்கிறது. ஆகவே இந்த பாரம்பரியமான மண்ணிலே ஒரு உணவகம் மிக மிக முக்கியம். அதிலும் இங்கே இருக்கின்ற பனைசார் பொருட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஒடியல் கூழோ அல்ல ஒடியல் புற்றோ நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த உன்னதம் இங்கே கிடைக்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு இதில் பல பேருக்கு தெரியும், எங்களுடைய அம்மா அடிச்சுத்தார முட்டை கோப்பியினுடைய தரம், நோயை தீர்க்கிற விதம் இன்றைக்கு எங்கள்கிட்ட குறைவு. இன்றைய காலமே இந்த மனைவி அப்படி செய்தல்லவா. ஆனாலும் அந்த அம்மாவின் கை என்பது அதுக்கு ஒரு தனியான பதம் இருக்கு. ஒரு பழஞ்சோறு தண்ணி அல்ல ஒரு உளுத்தங்களி நாங்கள் இப்படி சாப்பிட்ட வரலாறுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து மாறிப்போம். நாங்கள் புதிய புதிய உணவு வகைகளுக்கு அடிமையாகும். யாரோ யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய கடைகள் எல்லாம் உருவாகும். நாங்கள் ஆயிரக்கணக்கில் போய் புதினம் பார்க்கிறோம், வாங்குறோமோ இல்லையோ பார்க்கிறோம், கூட்டம் கூடுறோம். ஆனால் எங்களுடைய இயலுமைகளை நாங்கள் இழக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு இன தேசிய அடையாளத்தோடு இருக்கிற இனத்தினுடைய வாழ்வில் அவர்களுடைய பாரம்பரியங்கள் பண்பாடுகள் அளிக்கப்பட வேண்டும் என்றால் நில அடையாளங்கள் முதல்ல இல்லாமல் செய்யப்படும். மெல்ல மெல்ல நிலத்தை பறிப்பார். நிலம் இல்லாமல் போனால் அவர் தன் மொழியை இழந்துருவார். ஏன்னா அவர் ஓடுகாலியாக ஸ்பிரிட் பண்ணி இப்படியே போக போக அந்த மொழி இல்லாமல் போய், மொழி இல்லாமல் போனால் இனமே இல்லாமல் போய். இப்போ எங்கள்கிட்ட கண்ணுக்கு முன்னால நடக்கிறது எங்களுடைய பாரம்பரியங்கள், வரலாறுகள், எங்களுடைய தேசிய தனித்துவ அடையாளங்கள் மெல்ல மெல்ல எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் அறியாத வகையில அப்படி கலட்டி மெல்ல மெல்ல எடுக்கப்படும். நான் யார் மீதும் எந்த குற்றங்களும் அல்ல. அந்த நிலையில் இன்றைக்கு தொடங்கப்படுகிற இந்த பாரம்பரிய உணவகம் ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்களுடைய பாரம்பரியத்தை, வரலாற்றை, எங்களுக்கான சூழலை அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியம். ஒன்றை நாங்கள் தொடங்குகிறோம் என்றால்
அதை தொடர்ச்சியாக அதை தரத்தோடு கொண்டு செல்ல வேண்டும். அதிலே நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதில் வெற்றி பெற முடியும். நல்ல இடம், அருமையான ஒரு சூழலில் இந்த இடம் அமையப்பெற போகிறது. நிறைய பேர்களே நான் நினைக்கிறேன் முன்னின காலம் போல நின்று உணவருந்தி போகின்ற ஒரு காலம் மீண்டும் உருவாக்கப்பட போகிறது. ஏனென்றால் இது பல விஷயங்களை சொல்ல வேண்டும், பல விடயங்களை அது வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஒரு காலத்திலே நாங்கள் கிளிநொச்சியிலே முனியாண்டி கவே, மணியங்கட போண்டா, தயா கவே, சாரதா கூல்பார் இப்படி கடையில தேடி போன வரலாறு இருக்கு. இன்னைக்கு அந்த கடைகள் இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற கடைகள்ல அம்மாச்சியோ அல்லது இயக்கியோ அல்லது பாண்டியனோ நாங்கள் ஒவ்வொரு பெயர்கள்ல தொடங்குற பொழுது அவற்றினுடைய பாரம்பரியம் இனத்தை அடையாளப்படுத்தணும். இன்னைக்கு பல வெளிநாடுகளில் இருக்கிற சகோதரர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், இங்க நீங்க மாடி வீடுகளை கட்டுறார்கள், காணிகளை வாங்கி விடுறார்கள். ஆனால் ஒரு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு பாரிய உணவகங்களையோ அல்ல பாரிய ஒரு புடவக்கடைகளையோ அல்ல பாரிய அளவிலான உற்பத்தி முயற்சிகளையோ மேற்கொள்ள அவர்கள் தயங்குகிறார். யார் யாரோ தென்னிலங்கையிலேயோ இல்ல வெளியில இருக்கிறவர்கள் தர்மக்கணிக்கு இருக்கிற எங்க உப்பு இருக்குமான்னு யோசிக்கிறார். அல்ல எங்க குஞ்சு பிறந்தனுக்குள்ள உப்பு இருக்குமா நாங்க எடுக்கலாமான்னு அவர்கள் பார்க்கிறார். அல்ல கிளிநொச்சியில எங்க நாங்க வளங்கள் இருக்கு சுரண்டலாமான்னு பார்க்கிறார். யாராவது மண்ணை அள்ளலாமான்னு யோசிக்கிறார். ஆனா எம்மவர்கள் காணி வென்றதிலும் வீடு கட்டுறதிலும் மட்டும்தான் கவனம் செலுத்துறார். ஏன் அந்த உப்பளங்களை நாங்கள் போடக்கூடாது? ஏன் நாங்கள் தொழிற்சாலைகளை நிறுவக்கூடாது? ஏன் நாங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்று எம்மவர்கள் சிந்தித்தால் நாங்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். அதனாலதான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சரிபுலைகளுக்கு அப்பால் ரீச்சா பாஸ்கரனை நான் பெரிதாக கருதுவது. காரணம், ரீச்சா என்பது மட்டுமல்ல, ஐபிசி நிறுவனத்தோடு சேர்ந்த பாஸ்கரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அது கூட நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு. விமர்சனம் வரும், வராமல் எதையும் செய்ய முடியாது, அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அவற்றை கடந்து நாங்கள் நம்பிக்கையோடு முதலீடு செய்து கை கொடுக்க வேண்டும். அதற்குரிய ஒரு நல்ல முயற்சியை இங்கே தம்பி சுரேன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் வைத்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். சுரேனை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு சிறுவனாக பல்கலைக்கழக மாணவனாக முதல் நான் சந்தித்தேன். 2011ஆம் ஆண்டு தேர்தல், ஊராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளராக இறங்குவதற்கு தயாரான போது, அதற்கு முதல் 2010 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எனக்காக அவர் தெருவாக நடையிலே நடந்து வாக்கு கேட்டார். அப்பொழுதுதான் எனக்கு அவரை தெரியும். ஆனால் அந்த சுரேன் ஒரு முகாமைத்துவ பட்டதாரியாகி இன்று இளநிலை சட்டத்திறனியாக தன்னை மாற்றி ஒரு சிறந்த முகாமையாளராக, நல்ல ஒரு மேனேஜராக, எல்லாரையும் வழிநடத்தி செல்லுகின்ற நல்ல பேருள்ள ஒரு தலைவனாக எங்கள் மண்ணிலே உருவகிக்கப்பட்டிருக்கிறார். நான் நேசிப்பது, நான் அடிக்கடி சொல்வதும், சுரேன் எனக்கு பிறகு என்னோட சேர்ந்திருக்கிற வேலனோட நீங்க சேர்ந்து போகணும். வேலனோட நீங்க அனுசரித்து போனா தான் தஜில நான் திடீரென்று காட்டணும்டா என்னடாப்பா செய்யறது, ஒரு ஆள் டக்காண்டு பொறுப்பெடுக்கணும். இது நெடுக நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஏனென்றா எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் நாங்கள் இருக்கும் மட்டும் நம்பக்கூடாது. நாங்கள் சேர்ந்து இயங்குகிற பொழுதுதான் வெற்றியை எங்களால் பெற முடியும். வேடன் ஒரு பக்கத்துல வளர்ந்தால் சுரேன் இன்னொரு பக்கத்துல வளரணும். இன்னும் ஒருத்தரையும் நான் வளர்க்கிறேன். ஆனா அவர் தன்னைத்தானே குறுக்காலை எடுத்து கொண்டு போயிட்டார், கையே விட்டாச்சு. நான் நினைக்கிறதும் இல்லை. ஏன் நான் சொல்றேன் என்றால், இந்த நாங்கள் நினைத்து நினைத்து ஒவ்வொருவரை உருவாக்குகிற போது நான் வெற்றி பெற்றது இப்பொழுது 2 பேர்ல அந்த வெற்றியை நான் அனுபவிக்கிறேன். காரணம், இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாள். அந்த முயற்சியும் எண்ணங்களும் அவரிடம் இருக்கிறது, சிந்தனை ஆற்றல் இருக்கிறது. வேலன்டைம் இருக்கு, சுரேன்டைம் இருக்கு. வேலன்ட்ட பார்த்து சுரேனும் வளர்ந்து கொள்வோம். ஆகவே அந்த தனித்துவமான அடையாளங்களோடு வருகிற தலைவர்கள் உருவாக்கப்படவும். தனிய ஸ்ரீதரன் இருந்து போகலாம், அவர் போயிடுவார் கட்டத்தோட. ஆனா அவர்களை உருவாக்கி அடுத்தவற்ற கையில் அதை கொடுத்துட்டு போறதுதான் கெட்டித்தரம். அதுதான் எங்களுடைய இனத்துக்கான அடுத்த பாதையை வழிய திறக்கும். ஆகவே மிக அருமையான இந்த நாள் எல்லாரையும் கவர்ந்து இன்னும் பல முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய வகையிலும் இங்கே பல உத்தியோகத்தர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். இது ஒரு நல்ல நாள், மிக அருமையான சூழல். இந்த பாரம்பரியமான உணவகம் நல்ல முதிர்ச்சியோடும் எழுச்சியோடும் சுவையோடும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நாளிலே எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாங்கள் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த நாளை பார்ப்பதிலும் அதற்கான உணவை விரைவாக அருந்துவதிலும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காக
எல்லோரும் எங்களுடைய கரங்களை இறுகப்பற்றி ஒற்றுமையோடு பயணிப்போம் என கூறி